14 lakhs in ப்ராஃபிட்ஸ் மட்டுமே ஒரு புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோம், டிஜிட்டல் இனோவேஷன் சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 2 மிஸ்டேக் என் வாழ்க்கையில பண்ணாம இருந்தேன்னா என் வாழ்க்கை செம்மையா க்ரோ ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, நான் புக்கு படிக்க ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், டெய்லி படிச்சுட்டு இருந்தேன். பட் அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட க்ரோத் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது மிஸ்டேக் வந்து நான் பண்ணிருக்கவே கூடாதுங்க. அதாவது நவம்பர் மாதம் 2024 நவம்பர் டிசம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 14 lakhs in ப்ராஃபிட்ஸ் மட்டுமே ஒரு புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோம், டிஜிட்டல் இனோவேஷன் சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்டென்ட் கிரியேஷன் கம்பெனி. அதாவது வி ஹேட் அரௌண்ட் லைக் 4-6 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 6 பேர்ல டீம் அப்பயே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு பாயிண்ட்ல டிசம்பர்லாம் வரும்போது டிசால்வ் ஆயிடுச்சு. ஜான்லேருந்து எனக்கு ஒரு முக்கியமான ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்றதால பிஜிஐக்கு நான் அதை அப்படியே ஹோல்ல விட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த 14 lakhsமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் டு லைக் ஸ்பெண்ட் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த காசு வந்ததுக்கான அடையாளமோ தெரியல. அண்ட் எனக்கு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, சம்பாதிச்சது அப்படி காலி பண்ணிட்டேன். அண்ட் 14 to 0ன்றது வித்தின் அ மந்த் ஐ ஹேப்பன். அப்போ ஒரு மாசத்துல 14 lakh நம்ம சம்பாதிக்க முடியுதுன்னா அதுக்கான காரணம் என்னதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஃபுல் எக்ஸிகியூஷன். அண்ட் செகண்ட் மிஸ்டேக்கான நெட்வொர்க்கிங் பண்ண ஸ்டாப் பண்ணதுனால. நெட்வொர்க்கிங் பண்ண நான் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து அந்த 14 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். மாதம் 14 28 ஆகும், 28 வந்து 50 ஆகும் மாற்றிக்க முடியும். பட் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் பண்ண ஸ்டாப் பண்ணது தான். ஸோ புக்கு படிக்க ஸ்டாப் பண்ண, நெட்வொர்க்கிங் பண்ண ஸ்டாப் பண்ணதுமே வந்து என்னோட பிஸ்னஸ் க்ரோத்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. இதனால நீங்கள் வந்து பண்ண வேண்டிய 2 விஷயமா அதை பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் பண்ணுறது, புக்கு படிக்கிறதும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா வந்து வாரத்தில் ஒரு புக் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். வாட் யூ திங்க் அபவுட் புக் ரிவ்யூ? சத்தியமாக சொல்கிறேன், போர் அடிக்க தான் போதுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து ஒரு ஃபேஷன் பரையடை பார்க்குறவங்க இதை பார்க்க மாட்டீங்க, கரெக்டாக? இல்லை வந்து டிக்டாக்ல ஒரு அழகான பொண்ணு டான்ஸ் ஆடுறதை பார்க்குறோம், இதை பார்க்க மாட்டீங்க. இதை பார்க்குறவங்க பிளாண்டா ஒரு ஆடியோ, ஒரு மியூசிக் எதுவுமே இல்லாமல் ராவா ஒருத்தன் பேசுறது உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டாக்கிங் அபவுட் சம்திங் சீரியஸ் தான். அதனால வந்து எஸ், வாட் யூ திங்க் அபவுட் தட்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எப்படி இருக்கு என்னோட ஃபிஷ் டேங்க்? பசங்க வந்து லாஸ்ட் நவம்பர் வாங்கினேன், எப்படி இருக்கானுங்க பாருங்க. நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கானுங்கல்ல, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கானுங்க. இது ஸ்னெயில், இதெல்லாம் வந்து ஆப்பிள் ஸ்னெயில் நல்லா இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ். எங்கள் அப்பா கூட போயிட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம். ஸோ இந்த ஷெல்ஸ்லாம் வாங்கி இது உள்ளே போட்டு விட்டேன். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட சும்மா கேட்டேன், கிழிஞ்செல்லாம் இங்கே கிடைக்கும்ட்டு. ஸோ வா போகலான்ட்டு இப்படி கூப்பிட்டு போயிட்டு ஹி காட் மீ. அண்ட் ஒன்று யோசிச்சேன், ஐ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ அபவுட் 3 things மை டேட் டோல் மீ. இது பண்ணால் சூப்பராக க்ரோ பண்ணலான்னு சொன்னார் சின்ன வயசில். அதை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எப்படி ஆயிருக்கும், அண்ட் அதை இப்போ பண்ணுறதுனால என் க்ரோத் என்னவா இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.